ஸோ ஹே காய்ஸ், ஸோ உங்களோட ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணி யூனிவர்சல் சைட்லேருந்து என்ன ஒரு மெசேஜ் வருது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து ஒன் டைப் ஆஃப் கைடன்ஸ் மாதிரி தான் நான் வந்து சொல்கிறேன். ஸோ இட் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் ஃபார் யுவர் ரிலேஷன்ஷிப் க்ரோத். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த ரீடிங் நவ். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் த ரீடிங், ஸோ காய்ஸ் ப்ளீஸ் கிவ் யுவர் சப்போர்ட். உங்களோட சப்போர்ட் போத் யூடியூப் சேனல் அண்ட் எஸ்பெஷலி என்னோட இன்ஸ்டாகிராம் சேனலுக்கு நீங்கள் வந்து கொடுங்க. லெட்ஸ் see the messages from the universe. உங்களுக்கும் உங்களோட பர்சனுக்கும் ஏதாவது ஒரு சில ஃபைட் அண்ட் ஆர்குமெண்ட் ஏதாவது நடந்திருக்கு, பாஸ்ட்ல ஏதாவது ஒரு சில விஷயம் ஏதாவது நடந்திருக்கு, அண்ட் இதில் வந்து மேபி ஏதாவது அதர் பர்சன்ஸோட இன்வால்மெண்ட் இங்கே இருக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேமிலி அந்த மாதிரி அதர் பர்சன்ஸோட இன்வால்மெண்ட் இங்கே இருக்குது அப்படின்னா, இப்போதைக்கு நீங்கள் வந்து சுச்சுவேஷன்ஸை வந்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். இத்தனை பேர் இன்வால்வ் ஆறாங்க, இவங்க இப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, உங்கள் பர்சன் உங்களுக்கு வந்து அகேன்ஸ்டாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் எதை நினச்சும் நீங்கள் வந்து ஃபீல் பண்ண வேண்டாம். எனிவேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா God is there with you. ஓகேங்களா, the universe is there with you. அதனால நீங்கள் வந்து எது நினச்சும் நீங்கள் வந்து இந்த செக்மெண்ட்டில் ஒரி பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா ஐ நோ தட் சிச்சுவேஷன் உங்களுக்கு இப்போதைக்கு டஃப்பாக இருக்க மாதிரி உங்களுக்கு வந்து தோணும். பட் டெஃபினெட்லி இட் வில் பி கெட் ஹீல். ஓகேங்களா, ஸோ இந்த விஷயம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இதுலேருந்து நீங்கள் வெளியில் வரதான் போகிறீங்க. இந்த சில சிச்சுவேஷன்ஸாக இருக்கட்டும், இந்த சில ஃபைட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு சில டஃப் டைமாக இருக்கட்டும், இதுலேருந்து நீங்கள் எப்படி இருந்தாலும் வெளில வரதான் போகிறீங்க. ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். கிளைம் திஸ் ரீடிங் பை கமெண்ட் 555.